அன்பார்ந்த ஆனந்த வாழ்விய நேயர்களுக்கு என் இனிய வணக்கங்கள். இது என்னுடைய சேனல். எனது பெயர் மதன மோகன், ஊர் சிவகாசி. எனது தொழில் சோதிடம், மருத்துவம். சோதிடத்தில் சோதிடம், எண்கணிதம், பெயரியல் தத்துவம், வாஸ்து, கைரேகை, பெயரியல் தத்துவம் எல்லாமே பார்க்கப்படும். அது சீரடி பாபா சோதனை நிலையத்தின் பேரில் செய்யப்படுது. இயற்கை சுக ஆலயம் என்கிற பேரில் நம்ம உணவு வைத்தியம் ஃபுல்லாக பார்க்கணும். நம்ம இயற்கை பேசுகிறது அப்படிங்கிற தலைப்பில் நிறையா பேசிட்டு வரோம். இன்றைக்கு பார்ப்பது திப்பிலி. சுக்கு, மிளகு, திப்பிலின்னு திரிகடுகம்பாங்க. அதில் ஒன்று திப்பிலி கொஞ்சம் கார சத்து கூடியது. மிளகு மாதிரி அது இனம் சார்ந்தது, கொஞ்சம் காரத்தன்மை அதிகமாக இருக்கும். அந்த திப்பிலியை பார்த்தீங்கன்னா கம்மங்கருது மாதிரி இம்டுகான்னு கம்மங்கருது மாதிரி இருக்கும். கம்மங்கருது மாதிரி சிறுசாக இருக்கும். இதுவும் நுரையீரல் பையும் ஒன்று போல் இருக்கும். இந்த குட்டி குட்டி பையாக நுரையீரல் இருக்கு இல்லையா, அதனுடைய சேப்பும் இந்த திப்பிலினுடைய சேப்பும் ஒன்று போல் இருக்கும். அப்போ நுரையீரல் பைகளை குணப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய மருந்து திப்பிலி. இதை பவுடராக்கி தேனில் குழப்பி சாப்பிடலாம், அல்லது கொதிக்க விட்டு கொஞ்சம் கருப்பட்டி போட்டு வெல்லம் போட்டு தேன் அல்லது மண்டை வெல்லம், பனங்கற்கண்டு, சீனி ஆகாது, இதில் ஏதாவது இனிப்புக்கு போட்டு ஒரு ஏலக்காய் தட்டி போட்டு 2 கிராம்பும் தட்டி போட்டுட்டு அதை அப்படியே கொதிக்க விட்டு டிக்காசனாக குடிக்கலாம். இது கர்ப்பப்பையை சுத்தப்படுத்தும். அது போக விழா எலும்புகள் உள்ள வலிகளை போக்கும். கர்ப்பமாகி குழந்தையெல்லாம் பெற்ற பிறகு ஆஃப்டர் பிரெக்னன்சி உடம்பை காப்பாற்றும். இரத்தப்போக்கு அதிகமாக இருந்தால் காப்பாற்றும். அது சமாச்சாரமாக வந்த காய்ச்சல் குணப்படுத்தும். திப்பிலி ஒரு ரெஸ்பிரேட்டரி மண்டலத்தை சீர் செய்யும் ஒரு அருமையான ஒரு பொருள். இதை நீங்கள் தேவைப்படும் போதெல்லாம் உபயோகப்படுத்துங்க. நம்ம சேனலில் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகில் உள்ள பெல் பட்டனை அமைக்கிறீங்க. உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த செய்தியை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பெற்ற இன்பம் அவர்களும் பெறட்டும். எனது நம்பர் 9994577500. மருத்துவம், சோதிடம் தொழிலாக பார்க்கப்படுகிறது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.